டாக் வித் கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 77. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. நல்லறவு காணிக்கைகள் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவும் வாருங்கள். ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சியின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது. அவற்றை சுற்றிலுமுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற கல்லும் ஆகும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கும். ஒருவர் நேர்ச்சியாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சியின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது. அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு வாலும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேலுள்ள ஜவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும். நேர்ச்சியாக ஒருவர் வெள்ளாட்டு கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்வார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது. குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்கள் நின்றத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும். கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடமெங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும். இவ்வாறு லேவியர் 3ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.